அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவில் மார்கழி மாதத்துடைய 4வது நாள் பதிவை தான் பார்க்க போகிறோம். 2 நாள் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. விளக்கு ஏற்றினேன், ஆனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் கொஞ்சம் திருவண்ணாமலை வரைக்கும் போயிருந்த தொட்டு என்னால் வீடியோவை சரியாக எடுக்க முடியல. அதனால் நான் இன்றைக்கி 4வது நாளுக்கான வீடியோவை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பதிவில் பூஜை வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் என்னோடய டிஃபன் வேலைகளையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதிகாலையில் மணி 4:40 ஆகுது. 4:40க்கெல்லாம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தெரு வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாகவே இருந்தது நாள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு லன்ச் கட்டுற வேலை இல்லை. ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிற தொட்டு அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுற வேலை இல்லை. அதனால் நான் இன்றைக்கி பொறுமையாக ஃபஸ்ட்டு பூஜை வேலைகளை முடித்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய லன்ச் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே பூஜை அறையிலையும் பூஜையை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். இந்த 3 நாளாக பார்த்திங்கன்னா வெளியில் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னால் விளக்கேற்ற முடிஞ்சது. மீதி டைம் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் பூஜை அறையில் நான் பூஜையை பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வேலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஹரிபரியாக செய்ய வேண்டிய டைம் இல்லை. அதனால் ரிலாக்ஸாக பூஜை வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியான சாப்பாடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றத்துக்கான வேலைகளை தான் செஞ்சிட்ருந்தேன். காலையில் டிஃபன் வேலை மட்டும்தான் அப்படின்றதொட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வாசலெல்லாம் தெளித்து விட்டுட்டேன். வாசலை தெளித்து புதுசாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வழிவிடு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோலம் ரொம்ப பிரபலமானது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, இது ஏதோ மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி 2 பக்கமும் பிரித்து போட்டு நடுவில் ஒரு கேப் விட்ட மாதிரி கோலம் போடுறாங்க. இது என்ன காரணத்துக்காக போடுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு நிலைவாசலில் அடுத்ததாக நிலைவாசல் பூஜையை முடித்ததுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாகவே என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். நான் 4:30 மணிக்கு, அதாவது 4:40க்கு தொடங்கின வேலையில் கரெக்டாக 5:30 மணிக்கு எல்லாமே நான் தீபம் வைக்கிறதுக்கு என்னால் டைம் கரெக்டாக இருந்தது. தினந்தோறும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் சில வேலைகளை முன்னாடி முடித்து வச்சுட்டேன்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். அதனால் நானும் இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இந்த 4 நாளே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருந்தது, மனசுக்கு ரிலாக்ஸாகவும். காலையில் எழுந்திரிச்சு அந்த தீபம் ஏற்றிட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய வேலைகளாக செஞ்சுட்டு நிறைய டைம் இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதனால் இதை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வழிவிட்ட கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்திங்களா, அது இந்த மாதிரி தான் 2 சைடும் தனித்தனியாக புள்ளி வச்சு 2 பக்கமும் இந்த சிக்கு கோலம் தான் போட்டு வச்சுருந்தாங்க. இது நான் யூடியூப்பில் பார்த்து தான் இந்த கோலத்தை போட்டேன். சரி, இது மாதிரி இந்த டைமில் போடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி இல்லை, நான் 2வது நாள்லேருந்தே பார்த்திங்கனாக்கா வழிவிட்ட கோலம் தான் போட்டிருந்தேன். இது எதுக்காக போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சாக்கா எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இது ஃபஸ்ட் டைம்ன்ற தொட்டு சரியாகவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் அதை சரி பண்ணி போட்டிருந்தேன். இது மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா வீடுகளிலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோலத்தை தான் போடுறாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பூவையும் போட்டு விட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இந்த பூ பார்த்திங்கன்னா எல்லா கோலங்கள்லையுமே போடும்போது அந்த கோலமே நம்ம அழகாக இருக்க மாதிரி தோணும். இது போட்டதுமே பாருங்கள், கோலம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. சிக்கு கோலத்தில் ஒரு ரங்கோலியை மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன்.
நான் கலர்லாம் கொடுக்கல கோலத்துக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 5:30 மணிக்குள்ளவே விளக்கேற்றணும் அப்படின்றதுல தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்ததே கண்டி பண்ணணும்னு இல்லை. ஆனால் மஞ்சள் குங்குமம் வச்சாலே பார்த்திங்கன்னா கோலம் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதே வந்து நிறைவாக இருக்கும். அதனால் நான் வந்து கலர் பொடி மேலே அவ்வளோவா ஆர்வம் காட்டுறதில்லை. பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் அந்த கலர் கோலப்பொடியெல்லாம் வந்து நான் கோலத்தில் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் பார்த்திங்கனாக்கா தினந்தோறுமே வந்து காவி பொடியும் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுக்குவேன். இப்போ காவி பொடி கூடவே நான் வந்து போடலை. எங்கே டைம் ஆகிட போதும் அப்படின்றதுனால என்ன பார்த்திங்கன்னா, நான் வேலைகளை தொடங்கினதே வந்து 4:40க்கு தான் தொடங்கியிருந்தேன். அதனால் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து காவி பொடியெல்லாம் கொடுக்கல. சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக நான் விளக்கேற்றுற இடத்துலையும் வந்து சின்னதாக ஒரு கோலங்களை போட்டு விட்டுக்கிட்டேன். இந்த கோலத்தை போட்டுட்டு அது மேலே விளக்கு வச்சு பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துலையும் வந்து சின்ன சின்னதாக 2 கோலம் போட்டுட்டேன். அடுத்ததாக விளக்கையும் ஏற்றி வச்சாச்சு. விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சாணம் பூ வைக்கிறதுக்கு சாணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கும் சாணம் வந்து தினந்தோறும்லாம் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து என்னென்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் வந்து சாணத்தை மாற்றிக்கிறேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா, பழைய சாணத்துலேயே தான் வந்து புது அருகம்புல்லையும் புது பூவையும் வச்சு சாணத்தை வச்சுருந்தேன். கிடைக்கலனாலும் நம்ம மஞ்சள் வந்து வச்சு பண்ணலாம். ஆனால் சரி 2 நாளைக்கு ஒரு தடவைன்னும் போது எனக்கு கிடைக்கும். அதனால் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, ரொம்ப வாடி போல். அதனால் வந்து நான் அதே சாணத்தையே வந்து அந்த இடத்துல வச்சுட்டு பூவை மட்டும் மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோலம். மஞ்சள் குங்குமம் வச்சதுமே அந்த கோலம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் 2 பக்கமும் நான் ஏற்றிருந்த தீபத்துக்கும் பூவை வச்சுக்கிட்டேன். இப்போது வாசலில் கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நிலைவாசல்கிட்டேயும் என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிலைவாசல்கிட்டேயும் பார்த்திங்கன்னா பழைய கோலங்கள்லாம் இருந்தது. அந்த கோலத்தை எல்லாத்தையுமே வந்து நான் கலைச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைமில் ரொம்ப சீக்கிரமாக போடணுன்றதுனால சின்ன சின்ன கோலங்க தான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருசாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்குன்றது ரொம்ப டைம் ஆகிடுது. அதனால் சின்ன கோலமாக தான் போட்டுக்கிட்டேன். இப்போது அந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசல் மேலே இருந்த பழைய பூவை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா துடைப்பம் போட்டு எல்லா இடத்தையும் நல்லா பெருக்கி முடித்ததுக்கப்புறமா நிலைவாசல் பக்கத்தில் நல்லா கீழெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன். இதை முன்னாடி நாளே செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தாலும் வந்து ஏதோ காலையில் எழுந்து பண்ணோன்னா ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகளெல்லாம் காலையிலேயே செஞ்சுக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் டைமும் ஃப்ரீயாக இருக்கிறத விட்டு சரி இதை முன்னாடி நாள் செய்கிறத விட காலையில் எழுந்திரிச்சோன்னாவே கண்டிப்பாக 5:30 மணிக்குள்ளே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் தான் எல்லாத்தையும் துடைச்சேன். அடுத்ததாக ஒரு சங்கு கோலம் தான் வந்து 2 பக்கமும் நிலைவாசல் மாட விளக்கு இருக்குது இல்லைங்களா, மாட விளக்குக்கு நேராக வந்து சங்கு கோலம் போட்டு விட்டுக்கிட்டேன். ரொம்ப அவசரம் இல்லாமல் இன்றைக்கி பூஜை வேலைகளை ரொம்ப பொறுமையாகவே செஞ்சுருந்தேன். எனக்கு டைமுமே பார்த்திங்கன்னா நான் தவற விடலை. டைமுக்கு கரெக்டாக வந்து விளக்கேற்றிட்டேன். முதல்ல நம்ம வெளியில் விளக்கேற்றிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு கணக்கில்லை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேமரா வந்து கரெக்டாக செக் பண்ணாமல் அப்படியே வச்சு எடுத்துகிட்டு தொட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியும். மற்றபடி இந்த வேலைகள் எல்லாமே வந்து நான் ரைட் ஹேண்டில் தான் செஞ்சேன். இதை நான் கடைசி வரைக்குமே கவனிக்காமல் அப்படியே வீடியோ எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தெரியும். இப்படி 2 பக்கமே பார்த்திங்கன்னா அந்த மாட விளக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சங்கு கோலம் தான் போட்டுக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிலைவாசல் எதிர்க்க வந்து ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருசாலாம் போடலை. ஏன்னா இங்கேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறைக்கிட்டேயும் போயிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றணும். அதனால் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா தெய்வீகமாக தான் இருந்தது. வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக என்னோடய நிலைவாசலுடைய வீடியோவை காமிச்சிருப்பேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இந்த நிலைவாசல் பூஜை செய்யலாமா இல்லை காலையில் நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காக தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். சிஸ்டர் இது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே விசேஷமானது. உங்களால் முடியல, இல்லை நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தீங்க, என்னால் சாயங்காலத்தில் தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாலை நேரத்தில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போவுமே பொதுவாக பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து பலன்கள் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப சிறப்பானது. மாலையில் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம காலை மாலை 2 வேளையுமே தான் வந்து வீட்டில் தீபம் ஏற்றுவோம். அதனால் வந்து நிலைவாசல் கிட்ட வந்து உங்களால் எந்த நேரத்தில் செய்ய முடியுதோ. ஆனால் நான் வந்து அதிகமாக எந்த நேரத்தை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் தான் அது ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே நம்ம வீட்டுகளில் பார்த்திங்கன்னா 8 மணிக்குள்ளவே வந்து நம்ம பூஜை வேலைகளை செஞ்சிடணும். 8 மணிக்கு மேலே வந்து பூஜை வேலைகளை செய்யறதுன்றது வந்து அவ்வளோ சிறப்பானது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்தில் உங்களுக்கு டைமை ஒதுக்கி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிலைவாசல் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து எந்தெந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். இப்போ நிலைவாசலை பார்த்திங்கன்னா தொடச்சி வச்சிடுறது, வீட்டை தொடச்சி வச்சிடுறது, பூஜை சாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, நெய்வேத்திய பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கிறது, விளக்குகளில் திரி போட்டு எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பாதி வேலையை முன்னாடி நாளே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனேவே நிலைவாசல் பூஜையை நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். காலையில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சங்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சங்கு கோலத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுத்ததாக உருளி வச்சுக்கிட்டேன். உருளிலையும் பார்த்திங்கன்னா நான் பெருசாக ரொம்ப பூ அலங்காரங்கள்லாம் எதுவும் செய்யலை. கொஞ்சமாக பூவை வந்து சாமந்தி பூவை தான் போட்டுட்டு அதுக்கு மேலே அழகாக ஒரு சிகப்பு ரோஸ் வச்சுட்டு அந்த இதுவை முடிச்சுட்டு சிம்பிளாக இருந்தாலுமே வந்து உருளி ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கே வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டைமுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த டைம்குள்ளே வந்து நம்ம வேண்டுதலையும் நம்ம சொல்லணும். அதனால் வந்து வேலைக்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வேண்டுதலை சொல்லி நம்மளால் பொறுமையாக வந்து சாமி கும்பிட முடியாது. அதனால் வந்து வேலைகளை வந்து குறைச்சிக்கிட்டேன். அதுக்கடுத்ததாக இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த பாவை விளக்கு பற்றி கேட்டிருந்தாங்க. பாவை விளக்கு எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாவை விளக்கு பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊர்லேயே வந்து இந்த விளக்குங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு லிங்க் எதுவும் இல்லை. இது வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை தான். அந்த கடையில் தான் இந்த பாவை விளக்கு வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இப்போ இது வந்து ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கிது. மீஷோலேயும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கிது. மீஷோவில் வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோவில் அமேசானில் உங்களுக்கு எதில் வந்து கிடைக்குதோ அதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்காகவே தான் சர்ச் பண்ணேன். இது வந்து மீஷோ இதிலெல்லாம் ஆன்லைன்லலாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடைக்குது. பாவை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த விளக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசல் கிட்டேயும் வந்து நான் அழகாக பாவை விளக்கை ஏற்றி வச்சுட்டேன். நிலைவாசல் பக்கத்தில் இந்த மார்கழி மாதம் முழுக்க, கார்த்திகை மாதம் முழுக்க கண்டிப்பாக விளக்கை ஏற்றணும். அதனால் நான் நிலைவாசல் கிட்டேயும் ஏற்றிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாட விளக்கையும் ஏற்றிக்கிட்டேன். இந்த விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில்
காலை நேரத்துலேயோ மாலை நேரத்துலேயோ கட்டாயம் ஏற்றுறதுன்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கடைப்பிடிங்க. நான் எல்லாரையுமே வந்து வற்புறுத்தலை, உங்களுக்கு டைம் இருந்து கண்டிப்பாக செய்யறதுக்கான நேரம் இருக்குது அப்படின்னா வந்து தவற விடாமல் செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் வீட்டில். இப்போ நம்ம விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாம்பிராணியும் ஊதுவத்தியும் காட்டுவோம். அந்த வாசம் வந்து வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். இப்போ தினந்தோறும் 2 வேளை நம்ம இந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம வீட்டில் அந்த வாசம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிலைவாசல் கிட்ட அவ்வளோ அழகாக இருந்தது. கோலம், மாட விளக்கு, பாவை விளக்கு, விளக்கோடு வந்து அந்த தீப ஒளியில் நிலைவாசலே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நிலைவாசல் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளான கோலங்க தான் போட்டுட்டு அதில் 2 பக்கம் 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கடுத்ததாக சாம்பிராணியையும் காட்டி விட்டுக்கிட்டேன். சாம்பிராணியோடைய வாசம் வந்து நம்ம வீட்டில் 2 வேளை காட்டும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நிலையாக இருக்கும். ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த வாசம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி நம்ம ஏற்றி வச்சுட்டே இருக்கும்போது அதோட வாசம் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். அந்த வாசத்துக்கு வந்து ஒரு தனி தன்மை உண்டு. அதே போல் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியை விட பால் சாம்பிராணி, தூள் சாம்பிராணி கிடைக்கும் இல்லைங்களா, அதை போடும்போது கூட இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி சாம்பிராணி ஊதுவத்தியை வந்து 2 வேளையும் காட்ட ட்ரை பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கனாவே அடுத்து உங்களால் இந்த விஷயம் செய்யாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த 4 நாள் நான் வந்து அதை ரொம்பவே உணர்ந்தேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். நடுவில் வந்து நிறைய கேப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ திருப்பினும் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் இதை தொடங்கி இருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. அது எப்படி அது ஃபீல் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நிலைவாசலில் வந்து அந்த சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு இந்த விளக்கு தீப ஒளியில் நிலைவாசல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல ஒரு வாசம் வீட்டில். இந்த சாம்பிராணிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தசாங்கம் கிடைக்கும். தசாங்கத்தோடைய வாசம் கூட பார்த்திங்கன்னா கோயில்களில் இருக்கக்கூடிய வாசம் வந்து நமக்கு வரும். வீட்டில் சாம்பிராணி போடும்போது தசாங்கத்தை கலந்தும் போடலாம். அப்படி இல்லைன்னா தசாங்கத்தையே வந்து நம்ம அப்படியே இப்போது சாம்பிராணி எப்படி ஏற்றுறோம் அந்த மாதிரி இருக்கும். தசாங்க பவுடருக்குள்ளவே ஒரு கோன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் தருவாங்க. அந்த கோன் கப்பில் வந்து நம்ம அந்த தசாங்கத்தை வந்து போட்டு ஷேப் பண்ணி அதை நார்மலாக நம்ம அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே அதை ஏற்றி பயன்படுத்தலாம். அடுத்ததாக நான் பிள்ளையாருக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பிள்ளையார் மனையிலையும் வந்து விளக்குகளெல்லாம் ஏற்றிக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து உலர்ந்த திராட்சையோ தண்ணியோ வச்சு தான் நெய்வேத்தியமும் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து தான் உள்ளவும் வந்து சாம்பிராணி எல்லாம் காட்டிக்கிட்டேன். நம்ம கார்த்திகை தீபத்தப்போ நான் கொடுத்துருந்த வீடியோவுக்கு ஒரு சிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மங்களகரமாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எனக்குமே வந்து இந்த மாதிரி வச்சுக்கும்போது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா. இது நம்ம நேரில் தினந்தோறும் நம்ம வீட்டை வந்து வச்சுட்டு அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். கடவுளுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் நம்மளுடைய வீட்டில். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இது வந்து கட்டாயம் இல்லை. ஒரு சிலருக்கு முடியும், ஒரு சிலருக்கு முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்ததாக நான் சாம்பிராணியில் காட்டி விட்டதுக்கு அப்புறமா தீப ஆரத்தியும் காமிச்சிக்கிட்டேன். மணி பார்த்திங்கன்னா ஒரு 5:20 எல்லாமே வந்து நான் தீபம் ஏற்றிட்டு பூஜை வேலைகளையும் முடிச்சிட்டேன்.
நம்மளுடைய பூஜை அறை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. பூஜை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா தீப ஒளியில் அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி மனநிறைவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் என்னுடைய பூஜை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது. பிள்ளையாரும் பார்த்திங்கன்னா தீப ஒளியில் எவ்வளோ அழகாக தெரிகிறாருன்னு பாருங்கள். இப்படி என்னுடைய பூஜை வேலைகள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா என்னுடைய டிஃபன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு டிஃபன் மட்டும்தான் அப்படின்றதுனால இட்லி செஞ்சுட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருந்தேன். அதோடைய ரெசிபியும் நான் இதில் கொடுத்துருக்கேன். நான் இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரைக்கிறதுக்காக தான், அதனால் நான் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 6-7 பல் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதோடைய அளவுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் 4 பேருக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு குருமா தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையை பண்ணி பசங்களை அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து லன்ச்சு 12:30 மணிக்கு மேலே தான் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 1-1:30 ஆகிடும். சரி, அதனால் பொறுமையாக வந்து லன்ச் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டிஃபன் மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமாவும் இட்லியும் வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கும்போது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 லவங்கம், அடுத்ததாக ஒரு ஏலக்காய், அடுத்து ஒரு 2 துண்டு பட்டை, இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த குருமாவை வச்சிடலாம். நம்மளுக்கு டைம் எப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தோணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே இதை முடிச்சிடலாம். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு தான், நல்ல பெரிய உருளைக்கிழங்காக இருந்து தொட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு இந்த குருமாவை வச்சுக்கிட்டேன்.
ரொம்பவே சீக்கிரம் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையுமே அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு உருளைக்கிழங்கு கருவேப்பிலை மட்டும்தான் தாளிப்போம். கூடவே ஒரு 2 துண்டு பட்டை, உங்களுக்கு அரைச்சதுலே போதும் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம். நான் இதில் வந்து 3 தான் போட்டு அரைச்சிருந்த தொட்டு ஒரு 2 வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வாசம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு 2 சேர்த்து தாளிச்சிட்டு தான் உருளைக்கிழங்கும் கருவேப்பிலையும் சேர்த்துருப்பேன். உருளைக்கிழங்கை இந்த சைஸ்லேயே போட்டுக்கலாம். அது விசில் வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்போ அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கை வந்து அப்படியே குழச்சி விட்டுடலாம். குழம்பும் வந்து நல்லா திக்காக இருக்கும். அப்படியே தொட்டு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கும் பசங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் பாதி உருளைக்கிழங்கை வந்து நான் அப்படியே அந்த குழம்புலேயே வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுருவேன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும், கடைசியாக இறக்கும்போது போடுறதுக்கு கொத்தமல்லியையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சு. இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது. இட்லி எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக குருமாவை தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு குக்கரை வச்சாச்சு. நான் வந்து புது கேமரா ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பழகுற தொட்டு அது கரெக்டாக எந்த ஹேங்கரில் வச்சா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி காமிக்குன்றது தெரியல. நான் ஒரு ஹேங்கரில் வச்சு எடுத்தால் அது வீடியோலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடாக நமக்கு காமிக்குது. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகாத தொட்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் தெரியும். அந்த ஸ்டாண்ட் எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் பழகலை. அடுத்து இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 துண்டு பட்டை லவங்கம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து உருளைக்கிழங்கு வதங்கட்டும். இப்போது நல்லா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இதோடு சேர்த்துடலாம். இந்த குருமா வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரமே நமக்கு பிடிக்காது. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த மசாலாவையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாமே நம்ம பச்சையாக தானே வந்து அரைச்சோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை வந்து அலசி அந்த தண்ணியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே பொடி வகைகளை சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணியை சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியை ஊற்றிட்டு இந்த அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு கொதித்து வரும்போது வந்து அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் வந்து குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டாலே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டோம், மசாலா போட்டும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம். அதனால் ஒரு 2 விசில்லையே பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய குருமாவும் 2 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலைகளை இதில் தூவிக்கலாம். இன்றைக்கி என்னுடைய நாள் இப்படி தான் போனது.
பசங்களுக்கு எல்லாம் டிஃபன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள் எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்தது ரொம்பவே மைண்டுக்கு நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அணில் உட்காந்துட்டுருக்கோம். நான் வச்சுருந்த அரிசியை சாப்பிட்டுட்ருக்கோம். தினந்தோறும் குருவிகளும் அணிலும் இந்த இடத்துல வந்து எப்பவுமே இது எல்லாத்தையும் சாப்பிட்றது வழக்கம். ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் வெளியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்காரும்போது இந்த அணில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லா போச்சு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.